வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை துளசி. துளசிங்கிறது பொட்டானிக்கல் நேம் வந்து ஆசிமம் சாங்டம், ஹோலி பேசில் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. துளசி நம்ம வீட்டுல எல்லாரோட வீட்லயும் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். இந்த செடியோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், அது வந்து சளி, இருமல், இந்த தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. பொதுவாகவே நம்ம வந்து பார்க்கும்போதே ஒரு செடியை நம்ம அந்த இலையை பறிச்சு நம்ம வாயில போட்டு அதனோட சாரை விழுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அந்த தொண்டையில இருக்கிற அந்த கரகரப்பு தன்மை, தொண்டையில சளி இருக்கிறது, அந்த கபக்கட்டு இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நீங்கிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குறிப்பு தான். இது தவிர நம்ம வந்து வேற என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு துளசியில அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது. வேற என்ன இருக்கு அப்படின்னா வந்து இது வந்து கொலஸ்ட்ரால வந்து குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது துளசி. கொலஸ்ட்ரால் வந்து இப்போ குறையுது அப்படின்னா வந்து உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகுதுன்னும் போது நமக்கு வந்து இருதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற அந்த இருதய அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த துளசி இலைகளை வந்து நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த ரத்த குழாய்கள்ல படிகிற அந்த கொழுப்பு தன்மையை வந்து இது வந்து முழுவதுமாக நீக்கிடுது. அப்போ நமக்கு இந்த ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை வந்து நமக்கு வந்து தடுத்து நிறுத்தி நமக்கு வந்து இருதயத்துக்கு போற ரத்த குழாயில அடைப்புகள் இல்லாம ரத்தம் வந்து முழுமையா சீரா இருதயத்துக்கு பாஞ்சி நம்மளுடைய இருதயம் வந்து காப்பாற்றப்படுகிறது. சோ துளசி வந்து அந்த அற்புதமான வேலையை வந்து இந்த துளசி செடி வந்து நமக்கு செய்யுது. துளசி செடி, இந்த துளசினால மற்ற முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கல்லீரலுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கு. ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுல அந்த ஒரு என்சைம் சைட்டோக்ரோம் 450 அப்படிங்கிற என்சைமோட தூண்டுதல்னால அந்த லிவர்ல இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாம் இது வந்து உடம்புல வெளியேற்றி நம்மளோட லிவரை வந்து பாதுகாக்குது. இது வந்து மைக்ரேன் என்னும் தலைவலி இருக்கு இல்லைங்களா, ஒற்றை தலைவலி அப்படிங்கிற அந்த மைக்ரேன் தலைவலியை வந்து கூட இது வந்து முழுவதுமாக குணமாக்குகிறது இந்த துளசி இலைகள் அப்படின்னு நமக்கு வந்து மருத்துவ குறிப்புகள் உண்டு. பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா, சளி, ஜுரம், சாதாரண காய்ச்சல், சளி, ஜுரம் இந்த மாதிரி அவதிப்படுபவர்களுக்கு எல்லாம் வந்து துளசி வந்து ஒரு அருமருந்தா இருக்கு. எப்படி வந்து இந்த இலைகளை வந்து நம்ம எப்படிலாம் நம்மளோட உணவுலையோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமா அந்த இலைகள் நம்ம வீட்டுல வந்து நம்ம வளர்க்குற அந்த துளசி இலைகளே வந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவோ கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து நீங்க வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 100 கிராம் தண்ணி அதை போட்டு நல்லா நீங்க வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போது அது கூட நீங்க வந்து இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் தட்டி போட்டு அது வந்து தேநீர் மாதிரி நீங்க வந்து அந்த 100 ml தண்ணி வந்து பாதியா தண்ணி 50 ml குறையிற வரைக்கும் நீங்க அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்க வந்து டீ மாதிரி நீங்க வந்து உபயோகிக்கலாம். தினமும் அப்படியும் நீங்க வந்து சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து அந்த இலைகளை நீங்க வந்து பறிச்சு நீங்க அதை வந்து துவையல் மாதிரி கூட நீங்க வந்து அரைத்து அதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்தி நீங்க வந்து உங்களோட அந்த கபம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல தீர்வா இருக்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு உடலுக்கு வந்து சூடு கொடுக்கக்கூடிய ஒரு செடி. அது பொதுவா வந்து இந்த வந்து கபம் நிறைய இருக்கு, சளி இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து இந்த மாதிரி சூடு தன்மை உள்ள ஒரு மூலிகையை வைத்துதான் நம்ம வந்து அதை வந்து குணமாக்க முடியும். அப்போ இப்ப நம்ம வந்து இந்த கோவிட் பீரியட்ல இருக்கிறதுனால இப்ப சளி, ஜுரம் எல்லாம் வந்து ரொம்ப சகஜமா இருக்கு. முக்கியமா வந்து இப்ப கோடை காலம் நம்ம வந்து பொதுவா வந்து இந்த உஷ்ணமான ஒரு வெளியில இருக்கிற சீதோஷ்ண நிலைக்காக நம்ம வந்து பொதுவா வந்து குளிர்ச்சியான குளிர்பானங்கள், ஜூஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து குழந்தைகள் வந்து நம்மள வந்து கேட்பாங்க, வாங்கி கொடுக்கற ஒரு நிலை வரும். அப்ப அவங்க வந்து அதை வந்து சாப்பிடும் போது அவங்க வந்து ஒரு நேரம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல நிறைய வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ அந்த டைம்ல நம்ம வந்து துளசியை வந்து அருமருந்தா நம்ம வந்து வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 நமக்கு தெரிஞ்ச குறிப்புகள் மூலமா நம்ம வந்து கொடுத்து நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களையும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து
இது வந்து சர்க்கரைக்கு எதிராகவும் வந்து இது வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுது. இது வந்து புற்றுநோய்க்கு எதிராகவும் வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுது. இதனோட மருத்துவ குணங்கள் வந்து எண்ணில் அடங்காதவை. அதனால வந்து இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து டெய்லி நம்ம வீட்டுல நம்ம தண்ணி விட்டு அதை வளர்த்து, நம்ம வீட்டுல அது இல்லைனாலும் நம்ம நர்சரியில அதை போய் வாங்கி அதை நீங்க வீட்டுல வளர்த்து நீங்க அந்த செடியோட நீங்க அந்த சாதாரணமா அந்த இலைகளையே வந்து நீங்க பறிச்சு சாதாரணமா நீங்க சாப்பிட்டு அந்த சாறை நீங்க விழுங்கும் போதே வந்து உங்களுக்கு அந்த 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 விறுவிறுப்பு தன்மை உங்களுக்கு வந்து தெரியும். அப்ப அதை நீங்க வந்து அன்றாடம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல எல்லாருக்கும் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு நீங்க வந்து சொல்லி அவங்களுடைய உடல்நிலையும் நீங்க வந்து காப்பாத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா நீங்க எடுத்துக்கலாம். துளசி செடியை பத்தி நம்ம வேற என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அஜீர்ண கோளாறு, அதாவது சாப்பிட்டதும் வந்து எனக்கு வந்து வயிறு வந்து உப்புசமா ஆயிடுது, எனக்கு வந்து சாப்பிட்டது வந்து செரிக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து ரொம்ப மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்ற நிலையில இருக்கிறவங்க, சிலரால வந்து எழுந்து வந்து நடமாட முடியாம இருக்கும். பெரியவங்க வயதானவங்க அவங்கள மாதிரி இருக்கிறவங்களால வந்து எழுந்து நம்மள மாதிரி அவங்களால நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஜீரண கோளாறுகள் நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு துளசி இலைகள் நிறைய நம்ம வந்து உணவுல வந்து சேர்த்து கொடுத்தா அதனோட உஷ்ணத்தன்மை வந்து அவங்களுக்கு வந்து அந்த வந்து அவங்களோட ஜீரண மண்டலத்தை வந்து தூண்டி அவங்க சாப்பிடுற சாப்பாடை வந்து செரிக்கிறதுக்கு அது வந்து வேகமா செரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்கும். துளசி செடியை வந்து நம்ம வந்து மற்ற எப்படி தேநீர் தவிர வேற எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு வந்து இந்த தேனீ அந்த இலைகளை பறிச்சு நீங்க வந்து வெறும் ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து அதுல கொஞ்சம் சிறிதளவு பால் இஞ்சி அந்த மாதிரி இது பண்ணி நீங்க அந்த மில்க் மாதிரி கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நீங்க குடிக்கலாம். துளசி டீ, துளசி மில்க் அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சமா அந்த பால் கொடுத்து சேர்த்தீங்கன்னா அது ஒரு சுவை மிகுந்ததா நல்லா இருக்கும். அப்ப குழந்தைங்க எல்லாம் அதை வந்து சாப்பிடுவாங்க. அப்ப துளசி இலைகள்னு வரும்போது இன்னும் நமக்கு வந்து இன்னில் அடங்காத மருத்துவ குணங்கள் இருக்கு. உங்களுக்கு எதனா தேவை அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.